மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் நிர்மல்குமார். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ் காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கைவினை களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கி ஏற்கனவே பார்த்த 4 கப் எக்ஸ்டென்ஷனில் நம்ம போய் பார்க்கலாம். ஏற்கனவே பார்க்கலைன்னா ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராம் போய் பார்த்துட்டு வந்து கூட பாருங்கள். இல்லைனாலும் ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். 4 கப் செய்கிறதுக்கு ஈஸியாக நம்ம ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கிறோம். 2ஆக மடிச்சுட்டு கர்ச்சீஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் முடித்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு. இதான் செகண்ட் ஸ்டெப் பண்ணியிருக்கோம். 4 கப்போட செகண்ட் ஸ்டெப். இதே தேர்ட் ஸ்டெப் பண்ணணும். பாருங்கள், இது தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இதை வந்து நம்ம 4 கப்போட அடுத்த ஸ்டேபிள் வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இதனோட பேர் வந்து லாந்தர், சைனீஸ் லாந்தர், லைட் லேம்புன்னு சொல்லுவோம். இது மாதிரி செய்யணும். இது மாதிரி நம்ம கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க. 4 கப் மட்டும் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இதை செஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் செய்யணும். திரும்பவும் 4 பக்கமும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். 4 கார்னரும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகும் இந்த மாதிரி. இதை முடித்த உடனே நம்ம லாந்தர் பண்ணுறோம். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம செய்கிறது சின்ன வயசில் பெரியவங்க யாராவது செஞ்சுருப்பாங்க, அவங்கள கேட்டு கூட பண்ணுங்கள். இல்லைனாலும் ரொம்ப கூர்மையாக கவனிச்சிங்கன்னா இது நல்லா ஈஸியாக புரியும். நம்ம இப்போ பண்ணுறதுக்கு வந்து இந்த போர்ஷனையும் இந்த போர்ஷனையும் கையில் எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்படி இருக்குல்ல, இந்த போர்ஷனையும் கையில் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். இப்படி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதை பாருங்கள், ரிவர்ஸ் பண்ணோம்னா இப்படி இருக்கும். இதில் வந்து இந்த போர்ஷனையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிடுறோம். ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம இது மாதிரி கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் இன்னொரு வாட்டியும் சொல்லி கொடுக்குறேன். இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இது வந்து கேமரா. பாருங்கள், இது மாதிரி கையில் வச்சுட்டு கிளிக் கேமரா ரெடி பண்ணுறோம். பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு பின் பக்கம் தம்பை வச்சு ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு கேமரா கிடைக்கும். இப்போ நம்ம இதில் வந்து வேறு வேரியேஷன் பார்க்கலாம். கேமரா இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து உல்டாவாக இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது பாருங்கள், இது வந்து ஒரு ஃபுல் பேண்ட்டு கிடைக்குது. இது மாதிரி ஃபுல் பேண்ட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதையே ஹாஃபாக மடிக்கும்போது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் கிடைக்கும். பாருங்கள், இது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, ஃபுல் ஹேண்ட் பேண்ட்டு, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேண்ட் செஞ்சுருக்கோம்ல, செஞ்ச பேண்ட் மேலே ஷர்ட் வச்சோம்னா ஒரு ஃபுல் பாய் கிடைப்பாங்க. புரியுதுங்களா? இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நமக்கு கேமரா செஞ்சுருக்கோம், ஒரு பாயோட ஷர்ட் பண்ணியிருக்கோம், பேண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஸ்டெப்பும் வந்து இந்த கேமராவுக்கு அப்புறம் தான் செய்ய வரும். நம்ம ஏற்கனவே வந்து லாந்தர் பண்ணியிருக்கோம்ல, லாந்தர் பண்ணதோட ஸ்டெப்பில் வந்து நமக்கு பாருங்கள், லாந்தர் பண்ணோம். லாந்தரோட 4 போர்ஷனையும் எடுத்து விட்டுட்டு கிராஸாக பண்ணோம்னா இது வந்து ட்ரௌசர் சொன்னேன் நான். இதே வந்து நம்ம லாந்தர் பண்ணத்தை 2ஆக மடித்தோம்னாக்க நமக்கு ஒரு ட்ரௌசர் போட்ட பாய் கிடைப்பான்னு சொன்னேன். இதேவே வந்து நம்ம மேல் ஷர்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன் பண்ணிவிட்டு இதை ஒட்டிட்டோம்னா ஒரு கேர்ள் கிடைப்பாங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி குட்டி பாய், குட்டி கேர்ளு, மேன், உமன் எல்லாமே இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நவராத்திரி கொலு வைக்கும்போது இது மாதிரி விதவிதமாக பாய் கேர்ள் பண்ணிவிட்டு அதை வைக்கலாம். உங்களுக்கு வேறு ஐடியா என்னென்ன தோணுதோ எல்லா விதமாகவும் செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு பாயும் ஒரு கேர்ளும் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து
ஒரு ஃபேஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா ஒரு ₹1 காயின் எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு ஒரு வி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ஈஸியாக தெரிகிற மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு ஈஸியாக ஒரு கேர்ள் ட்ரா பண்ணியிருக்கேன். ஈஸியாக ஒரு பாய் ட்ரா பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு பாய் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பாய் கேர்ள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரா பண்ணி வச்சுருக்கிறத வந்து இந்த ஃபேஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் வாய்க்கு வந்து க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி அதே மாதிரி கேர்ளுக்கும் இந்த மாதிரி ஒட்டிடலாம். இதுக்கு லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிட்டிங்கன்னா இது நல்லா ஒட்டிக்கும். மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது கூட நம்ம இதில் வந்து ஒரு கேர்ள் செஞ்சுட்டு இந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தாம்பூலமாக கூட கொடுக்கலாம். இதை நிறையா விதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விதவிதமாக பாய், கேர்ள், உமன், பாய் இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வணக்கம்.